கார்த்திகை தீபம் கதையோட இறுதி பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இரு இதயங்கள் காதலில் மூழ்கி இருக்க பொழுது மெல்ல விடிந்தது. இதுவரை இவர்கள் இருவர் வாழ்விலும் நடந்த அந்த போராட்டமும் எதிர்பாராத நெருக்கமும் தீபக்கையும் கார்த்திகாவையும் மனதளவில் மாற்றியிருந்தது. கார்த்திகா வழக்கம் போல எழுந்தவள் தன் நாணத்தை மறைத்தபடி சமையல் வேலைகளை கவனிக்க சென்று விட்டாள். தீபக் மெதுவாக எழுந்து காஃபி குடித்தான். அவனது உடல் இன்னும் ஒரு விதமான அசதியிலேயே இருந்தது. மெல்ல நடந்து வந்து திண்ணையில் அமர்ந்த தீபக் அங்கே வெற்றிலை போட்டு கொண்டிருந்த பொன்னம்பலத்தை பார்த்தான். என்னன்னே தெரியல மாமா, இன்னைக்கு உடம்பெல்லாம் ஒரே டயர்டாக இருக்குது. என்ன ஆச்சுன்னே தெரியல. நேற்று நைட்டு பால் குடித்ததுலேருந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாகவே இருக்குது. எந்த கடையிலேருந்து பால் பாக்கெட் வாங்கினீங்க மாமா? ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன் என்று ஏதும் தெரியாதவன் போல கேட்டான் தீபக். பொன்னம்பலத்திற்கு தூக்கி வாரி போட்டது. தன் திட்டம் வேலை செய்துவிட்டது என்பது அவருக்கு புரிந்தது. முகத்தில் ஒரு திருட்டுத்தனமான சிரிப்பு வந்தாலும் அதை அப்படியே அமைக்கு கொண்டு, அப்படியா மாப்பிள்ளை தம்பி, ஒருவேளை வேலை பழுவாக இருக்கும். பால் கெட்டு போயிருந்தா அது காய்க்கும் போதே திரிஞ்சு போயிருக்குமே மாப்பிள்ளை. கவலைப்படாதுங்க, எல்லாம் சரியாகிடும் என்று சொல்லிவிட்டு பிடிபட்ட திருடனை போல அங்கிருந்து நைஸாக நழுவ பார்த்தார் பொன்னம்பலம். ஆமாம் மாமா, வழக்கமாக நம்ம வீட்டில் பாக்கெட் பாலெல்லாம் வாங்குறதில்லையே, ஏன் திடீர்னு பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்தீங்க என்று தனது அடுத்த கேள்வியை கேட்டான் தீபக். அட என்ன மாப்பிள்ளை, சும்மா சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. வேலை செஞ்ச வீட்டில் விருந்துக்காரங்க வந்திருந்தாங்க. அதனால் சாயங்காலம் பால் தட்டுப்பாடு வந்துடுச்சு. நம்ம வீட்டுக்கு கொண்டு வர பால் இல்லை. வழக்கமாக ராத்திரி பால் குடிச்சிட்டு தூங்குறதுனால சரி ஆத்திர அவசரத்துக்கு இருக்கட்டும்னு ஒரு பாக்கெட் பாலை கடையிலேருந்து வாங்கினேன். அதுக்கு போய் இப்படி போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி குறுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லிவிட்டு தீபக்கின் அடுத்த கேள்விக்கு காத்திராமல் அங்கிருந்து நகர்ந்தார் பொன்னம்பலம். தீபக்கோ அவர் போவதையே பார்த்து கொண்டிருந்தான். எப்பா சாமி, என்னம்மா நடிக்கிறாரு. பண்ணுற வேலை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு எப்படி போகிறாரு பாரு. இப்போதைக்கு இவரை விட்டு வைப்போம், அப்புறம் கவனிச்சுக்கலாம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அப்போது சந்திரன் ஃபோன் செய்தான். டே தீபக், நம்ம பிளான் படி எல்லாம் ரெடியாக இருக்குது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. பவித்ராவை பத்திரமா ஒரு காரில் ஏற்றிட்டோம். நீ எப்போ கிளம்புற என்று கேட்டான். தீபக்கோ எழுந்து நின்றான். டேய், நான் சொன்னபடி நீங்கள் முதல்ல போங்க. நான் கடைசி நேரத்தில் அங்கே வந்து சேர்ந்துக்கலாம். இன்றைக்கி அந்த சுதீப்புக்கு கல்யாணம் இல்லை. அவனோட கிரிமினல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு எழுத போகிறோம். மண்டபத்தில் சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான் தீபக். மண்டபத்தில் நிலா திருமண கோலத்தில் தயாராக இருந்தாள். அவளது முகத்தில் ஒரு விதமான பதற்றமும் உறுதியும் கலந்திருந்தது. திருமண மேடைக்கு செல்வதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னாக அவள் தீபக்கிற்கு ஃபோன் செய்தாள். அண்ணா, நான் சொல்கிறத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த குழப்பமும் பண்ணக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் எதுவாக இருந்தாலும் பண்ணணும். அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும். அதே சமயம் அவனால் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாகக்கூடாது. அதுக்காகத்தான் நான் இதை பொறுத்துக்கிறேன் என்று கண்டிப்பான குரலில் கூறினாள். நிலாவின் எண்ணமெல்லாம் எப்படியாவது இந்த திருமண பந்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதாக மட்டுமே இருந்தது. தீபக்கோ அவள் சொல்வதற்கெல்லாம் சரி நிலா, சரி நிலா, நீ சொல்கிறபடியே செய்கிறேன், நீ எதற்கும் பயப்படாத என்று சொல்லி சொல்லி தலையை ஆட்டினான். ஆனால் தீபக்கின் மனதில் ஓடிக்கொண்டிருந்த திட்டமே வேறாக இருந்தது. நிலாவின் வாழ்க்கையை ஒரு குற்றவாளியோடு இணைக்க அவன் துளியும் விரும்பவில்லை. தாலி கட்டிய பிறகு அவனை பிடிப்பதை விட அந்த தாலியை ஏறாதபடி திருமணத்தை தடுத்து நிறுத்துவதுதான் முறை என்று அவன் உறுதியாக நம்பினான். சுதீப்பின் நிஜ முகம் அந்த ஊர் உலகத்திற்கு அனைவருக்கும் தெரிய வேண்டும். நிலா எந்த கரையும் இல்லாமல் அந்த மேடையிலிருந்து இறங்க வேண்டும் என்பதே தீபக்கின் இரகசிய திட்டமாக இருந்தது. மண்டபத்தில் திருமணச் சடங்குகள் தொடங்கும் வேளையில் சுதீப்பின் மொபைல் ஃபோன் அலறியது. ஒதுக்குப்புறமாக சென்று ஃபோனை எடுத்தான் சுதீப். மறுமுனையில் அவனது இரகசிய ஒற்றன் பதற்றமான குரலில் பேசினான். சார், ஒரு முக்கியமான விஷயம். இந்த கல்யாணமே ஒரு பெரிய செட்டப் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ரகசிய தகவல் கிடச்சிருக்கு. அந்த வக்கீல் பொண்ணு
ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதா எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சார் என்று சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். இந்த தகவல் சுதீப்பின் தலையில் பேரடியாக விழுந்தது. அவனுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு சிறு சந்தேகம் மனதின் ஓரத்தில் இருந்து கொண்டே இருந்தது. இவ்வளவு வசதியான வீட்டு பெண் ஒரு வக்கீலாக இருந்தும் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் தானாக வந்து இந்த திருமணத்திற்கு எப்படி சம்மதித்தாள் என்கிற கேள்வி அவனை துளைத்து கொண்டே இருந்தது. இப்போது கல்யாணமே செட்டப் என்று தெரிந்தவுடன் சுதீப்பின் மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்தது. ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்கிறது என்பதை அவனது கிரிமினல் புத்தி உணர்ந்து கொண்டது. அவன் ஒரு புலியைப் போல மணமேடையை சுற்றி கண்ணிமைக்காமல் பார்க்க தொடங்கினான். மணப்பெண் நிலாவையும் அவளது அப்பாவாக வேஷமிட்டு அங்கு வந்திருக்கும் சந்திரனையும் அவன் சந்தேக கண்ணோடு உற்று பார்க்க ஆரம்பித்தான். சந்திரனின் ஒவ்வொரு அசைவையும் நிலாவின் ஒவ்வொரு முகபாவனையையும் அவன் நோட்டமிட ஆரம்பித்தான். என்ன வீழ்த்துறதுக்கு ஒரு வலை விரிச்சிருக்கீங்களா? இந்த சுதீப்பை அத்தனை சீக்கிரம் நீங்கள் நெருங்கிட முடியாதுடா என்று மனதிற்குள் கருவிக்கொண்டான் சுதீப். அவன் தனது ஆட்களுக்கு ஜாடை காட்டினான். மண்டபத்தின் வாசல்கள் அனைத்தும் அவனது அடியாட்களின் கண்காணிப்புக்குள் வந்தன. சந்திரனுக்கு ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்பது மட்டும் நன்றாக புரிந்துவிட்டது. சுதீப்பின் பார்வையில் இருந்த அந்த வக்கிரமும் அவன் தங்களை சுற்றி சுற்றி வருவதும் ஏதோ ஒரு ரகசிய தகவல் அவனுக்கு கிடைத்துவிட்டது என்பதை உறுதிப்படுத்தியது. சந்திரன் எப்படியாவது தீபக்கிற்கு தகவல் சொல்லிவிட வேண்டும் என்ற துடிப்புடன் ஆட்கள் நடமாட்டமில்லாத ஒரு தூண் மறைவிற்கு மெல்ல நகர்ந்தான். பதற்றமாக தன் சட்டையில் இருந்த செல்போனை எடுத்து தீபக்கிற்கு டயல் செய்தான். ஃபோன் மணி அடிக்கும் அதே நொடியில் சுதீப் மின்னல் வேகத்தில் அவன் பின்னால் வந்து நின்றான். என்ன மாமனார் அவர்களே, இப்படி அவசரமாக ஃபோன் எடுத்துக்கிட்டு எங்கே போகிறீங்க? சுதீப்பின் குரல் ஒரு நாகப்பாம்பின் சீரல் போல சந்திரனின் காதுகளுக்கு அருகில் கேட்டது. சந்திரனோ திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். சுதீப் அவன் கையை அழுத்தமாக பிடித்துக்கொண்டு, அட என்ன மாமா இப்படி தனியாக போய் நின்றுட்டுருக்கீங்க? அங்கே மேடையில் சடங்கெல்லாம் ஆரம்பிக்க போகுது. உங்கள் பொண்ணு தனியாக இருக்கா இல்லை? நீங்கள் இங்கே வந்து இப்படி ஃபோன் பேசிகிட்டு இருந்தா எப்படி? வாங்க வந்து பொண்ணு பக்கத்தில் உட்காருங்க என்று சொல்லி விடாப்பிடியாக சந்திரனை இழுத்து சென்று மணமேடையிலேயே அமர்த்தி கொண்டான். சுதீப் இப்போது சந்திரனை தன் கண்பார்வையை விட்டு ஒரு நிமிடம் கூட விலக்கவில்லை. இதனால் சந்திரனால் தீபக்கை தொடர்பு கொள்ளும் வழிகள் அனைத்தும் அழைக்கப்பட்டன. மேடையில் அமர்ந்திருந்த நிலா சந்திரனின் முகத்தில் இருந்த அந்த மரண பயத்தையும் சுதீப்பின் பிடியையும் கண்டு நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டாள். தீபக்கிற்கு தகவல் தெரிவித்தால் தான் ஏதாவது செய்ய முடியும் என்பதை உணர்ந்த நிலா யாருக்கும் தெரியாமல் தன் மடியில் இருந்த கைபேசியை மெதுவாக எடுத்தாள். அவள் திரையை தொடுவதற்குள் சுதீப் அவள் அருகே வந்து நின்றான். என்ன நிலா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி மணமேடையிலேயே ஃபோன் நோண்டிட்டு இருக்க? இதெல்லாம் நல்லா இல்லையே என்று சொல்லி அவள் கையில் இருந்த ஃபோனை பறித்தான். அவன் அங்கிருந்த தன் அம்மாவிடம் திரும்பி, அம்மா இந்த ஃபோனை பத்திரமா வச்சுக்கோங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. தாலி கட்டினதுக்கு அப்புறம் இவ ஃபோனை எடுத்துக்கட்டும் என்று சொல்லி நிலாவின் ஃபோனையும் முடக்கினான். இப்போது சந்திரனும் நிலாவும் ஒரு கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட பறவைகளைப் போல பரிதவித்தார்கள். தீபக்கை தொடர்பு கொள்ள இருந்த கடைசி வழியும் சுத்தமாக முடக்கப்பட்டது. வெளியே தீபக் எப்போது வருவான் என்று அவர்கள் கண்கள் வாசல் பக்கமே நிலைத்து நின்றன. ஆனால் சுதீப்போ வெற்றி கழிப்புடன் அவர்களை தன் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து விட்டான். சுதீப் ஆத்திரத்துடன் மண்டபத்தின் ஒரு மூலையில் சென்று தனக்கு சாதகமாக செயல்படும் அந்த போலீஸ்காரருக்கு ஃபோன் செய்தான். ஃபோன் எடுக்கப்பட்டதும் சுதீப்பின் எரிமலை வெடித்தது. சார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நான் ஃபோட்டோ அனுப்பி அந்த பொண்ணை எப்படியாவது 1 மணி நேரத்தில் தூக்கணும்னு சொன்னேனே. இப்போ பொழுதே விடிஞ்சு கல்யாணமே ஆரம்பிக்க போகுது. ஏதாவது தகவல் கிடைச்சதா இல்லை அங்கே எல்லாரும் தூங்கிட்டு இருக்கீங்களா என்று கத்தி தீர்த்தான் சுதீப். மறுமுனையில் அந்த போலீஸ்காரரோ தடுமாற்றத்துடன், இல்லை சார், நாங்கள் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். எங்களோட ஆட்கள் முக்கியமான இடங்களில் நோட்டமிட்டு இருக்காங்க என்று இழுத்தார். சுதீப்போ இடைமறித்து ஆவேசமாக, தேடிக்கிட்டே இருங்க, இதைத்தான் கடைசி வரைக்கும் சொல்லுவீங்க. இங்கே நேரம் போய்கிட்டு இருக்கு. கடைசி நேரத்தில் வந்து இன்னும் தேடிக்கிட்டு இருக்கோன்னு இப்படி வந்து நிற்கிறீங்க என்று அங்கலாய்த்தான். ஃபோனை வைத்த சுதீப்பின் முகமோ இன்னும் சிவந்தது. ஒரு பக்கம் நிலா மற்றும் சந்திரனின் மீதான சந்தேகம், இன்னொரு பக்கம் தப்பித்து சென்ற பவித்ரா இன்னும் சிக்காதது. இவை அனைத்தும் அவனை நிம்மதி இழக்க செய்தன. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், அப்புறம் உங்க எல்லாரையும் ஒண்ணுமே இல்லாம ஆக்குறேன் என்று பற்களை கடித்தபடி மீண்டும் மணமேடை நோக்கி சென்றான் சுதீப்.
திருமண மண்டபத்தில் ஒவ்வொரு நொடியும் மிகவும் பரபரப்பாகவும் அடுத்தது என்ன நடக்கும் என்று தெரியாத குழப்பத்துடனும் நகர்ந்து கொண்டிருந்தது. மாணிக்கமும் மரகதமும் தங்களது மகனுக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்ற மட்டற்ற மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தார்கள். இத்தனை காலம் ஊர் உலகம் தனது மகனை பற்றி பேசிய ஏச்சுக்களும் பேச்சுக்களும் இன்று முடிவுக்கு வரப்போவதை நினைத்து ஆனந்த கண்ணீர் வடித்தனர். உன் மகனுக்கு ஆண்மையே இல்லை என்று எள்ளி நகையாடிய உலகத்திற்கு முன்னால் இன்று ஒரு அழகான படித்த பெண்ணை மணமகளாக அமர்த்தி தனது மகனின் ஆண்மையை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்ததில் அவர்களுக்கு உள்ளம் குளிர்ந்து போனது. திருமணம் முடிந்து இன்னும் தாலி கூட ஏறவில்லை. அதற்குள்ளேயே மரகதம் மணமேடையில் இருந்த நிலாவிற்கு அருகில் சென்றார். அவளது கைகளை பற்றி ரகசியமாக ஆனால் அதிகாரமாக சொன்னார். இங்கே பாருமா, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதெல்லாம் சரி, ஆனால் 10 மாதத்தில் எங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுத்துடணும், சரியா என்று கேட்டவர் மீண்டும் எதையோ யோசித்துவிட்டு, பேத்தி கூட வேண்டாம், என் மவனை போலவே சிங்கம் போல ஒரு பேரனை பெற்று எங்கள் கையில் கொடுத்துடு என்று ஆசை கலந்த ஆணவத்துடன் சொன்னார். இதை கேட்ட நிலா எதுவும் பேசாமல் மெல்ல தலை குனிந்தாள். மரகதமும் மாணிக்கமும் அதை ஒரு பெண்ணுக்கே உரிய வெட்கம் என்று நினைத்து பெருமிதம் கொண்டனர். ஆனால் அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை, அந்த தலைக்குனிவு வெட்கத்தால் வந்தது அல்ல, சுதீப்பின் அக்கிரமங்களையும் அவனது வக்கிரங்களையும் வேரோடு அறுக்க வேண்டும் என்கிற பழிவாங்கும் எண்ணத்தால் வந்தது என்று. அவளின் குனிந்த தலைக்குள், இன்னும் சில நிமிடங்களில் உன் சிங்கத்தின் முகமூடி கிழியப் போவதை நீயே பார்ப்பாய் என்ற சவால் ஓடிக்கொண்டே இருந்தது. சுதீப்பின் திருமண மண்டபத்தில் அடுத்த அதிரடி திருப்பமாக சுதீப்பிற்கு சிகிச்சை அளித்த அந்த மருத்துவர் அங்கே வந்து சேர்ந்தார். அவரை பார்த்தவுடன் சுதீப்பின் முகம் மலர்ந்தது. தன் ரகசியத்தை அறிந்தவர், தனக்கு நெருக்கமானவர், தன் குறையை தீர்த்து வைத்தவர் என்ற முறையில் சுதீப் ஓடி சென்று அவரை மகிழ்ச்சியோடு கட்டி தழுவி வரவேற்றான். வாங்க டாக்டர், உங்களுக்காகத்தான் இவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருந்தேன், ஏன் இவ்வளவு லேட்டு என்று சுதீப் உரிமையோடு கேட்க அந்த மருத்துவரின் முகத்திலோ ஒரு மெல்லிய தயக்கம் மின்னியது. சுதீப்பின் கண்களை நேருக்கு நேர் சந்திக்க முடியாமல் சற்று தடுமாடியவர், இல்லை சுதீப், கொஞ்சம் முக்கியமான வேலை, அதான் வர முடியல என்று சொல்லி சமாளித்தார். சுதீப் அவரை தன் கௌரவத்தை காப்பாற்றிய தெய்வமாக நினைத்து உபசரித்து கொண்டிருந்தான். ஆனால் பாவம், சுதீப்பிற்கு தெரியவில்லை, அந்த மருத்துவர் அங்கு வந்தது அவனது திருமணத்தை வாழ்த்து அல்ல, அவனது அஸ்திவாரத்தையே அசைக்க என்று. ஆம், அந்த மருத்துவரின் குழந்தையை தீபக் காப்பாற்றிய அந்த நிகழ்விற்கு பிறகு ஒரு நாள் தீபக் அந்த மருத்துவரை தனியாக சந்தித்து சில உண்மைகளை தெளிவுபடுத்தி சுதீப்பின் அராஜகங்களை விளக்கியிருந்தான். சுதீப்பிற்கு எதனால் இந்த நிலை வந்தது என்றும் அவனது இந்த நிலைமைக்கு காரணம் தான் என்பதையும் அவரிடம் கூறியிருந்தான். அது மட்டுமல்லாமல் இப்போது நடக்கப் போகும் இந்த திருமணம் அன்பினால் அல்ல, அவனது ஆண்மையை நிரூபிக்க என்பதையும் தெளிவுபடுத்தியிருந்தான். நிலாவின் வாழ்க்கையை காப்பாற்ற அவரிடம் கையேந்தி கேட்டுக்கொண்டான். தன் குழந்தையின் உயிரை காப்பாற்றியவன் தன் முன் கையேந்தி நிற்பதை பொறுத்து கொள்ள முடியாத அந்த மருத்துவரோ ஒரு மருத்துவராக சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை உணர்ந்து தீபக் செய்த உதவிக்கு நன்றி கடனாக தீபக்கிற்கு உதவி செய்ய சம்மதித்து அங்கே வந்திருந்தார். சுதீப்பின் ஆண்மை பற்றிய உண்மையான மருத்துவ அறிக்கையும் அவனது மோசடிக்கான ஆதாரங்களும் இப்போது அந்த மருத்துவரிடம்தான் இருந்தன. சுதீப்போ அவரை தன் பக்கம் என்று நினைத்து மணமேடைக்கு அருகில் அழைத்து சென்றான். ஆனால் அந்த மருத்துவரோ தீபக் எப்போது மண்டபத்திற்கு வருவான், எப்போது சிக்னல் கொடுப்பான், சுதீப்பின் முகமூடி எப்போது கிழிக்கலாம் என்று சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருந்தார். சுதீப்பின் அதிகாரமும் கிரிமினல் மூளையும் அந்த மருத்துவரின் அமைதிக்கு முன்னால் செயலற்று போகப் போகிறது என்பதை சுதீப் அப்போது உணரவே இல்லை. மண்டபத்தில் மங்கள இசை முழங்கிக் கொண்டிருந்தது. நேராச்சி, மாப்பிள்ளையும் பொண்ணையும் மணமேடைக்கு அழைத்து வந்து அமருங்க என்று ஐயர் அழைக்க சுதீப்பும் நிலாவும் மணமேடையை நோக்கி நடந்தார்கள். அவர்கள் மணமேடையில் அமரப்போன அந்த நொடியில் ஒரு இடியென அங்கே வந்து நின்றான் தீபக். அவனுடன் ஆவேசமாக பொன்னம்பலமும் வந்து நின்றார். அவர்களை பார்த்ததும் சுதீப்பின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. இருந்தாலும் சுதாரித்து கொண்டவன் ஒரு நக்கலான சிரிப்பை உதிர்த்தான். வாடா தம்பி, என்ன வரவேண்டான்னு சொன்ன பிறகும் என் கல்யாணத்துக்கெல்லாம் வந்திருக்க? நீ ரோசத்தில் கூடனவே வரமாட்டேன்னு நினச்சேன். ஓ, ஒருவேளை வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லையோ, நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு இங்கே வந்தியோ என்று நக்கலாக கேட்டான். நான் உன்னை ஏன் இங்கே வர வேண்டான்னு சொன்னேன்னு தெரியுமா? நீயே கல்யாணம் ஆகி பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழ முடியாமல் இருக்க, இதில் இங்கே வந்து என்னோட கல்யாணத்தை பார்த்து உன் மனசு கஷ்டப்படணும் தான் வர வேண்டான்னு சொன்னேன். ஆனால் நீ கல்யாணத்துக்கு வந்துட்ட.
சரி சரி வந்துட்டீங்கல்ல, அப்படியே கல்யாணத்தை கண்குளிர பார்த்துட்டு விருந்து சாப்பிட்டுட்டு போங்க என்று ஏளனமாக பேசினான். பொன்னம்பலத்திற்கு சுதீப்பின் நக்கல் பொறுக்க முடியாத ஆத்திரத்தை வரவழைத்தது. என்னடா நீ ஒரு ஆம்பளன்னு நிரூபிக்கிறதானே இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிற, என்னவோ சந்தோஷமா வாழ்றதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி பேசிக்கிட்டு நிற்கிற என்று சுதீப்பின் ரகசியத்தை பற்றி நேரடியான கேள்வியை எழுப்பினார். உடனே சுதீப் அகங்காரமாக, ஆமாமா, அதுக்காகத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணங்கிறது எதுக்கு? குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழத்தானே. உங்கள் பொண்ணை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள பெத்துக்க தகுதி இல்லாமல் வாரிசு இல்லாமல் வாழ்கிறதுக்காக இல்லை என்று பொன்னம்பலத்தை பார்த்து இழிவாக சிரித்தான். கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேல் ஆகுது, வயத்தில் ஒரு புள்ள பூச்சியை கூட உங்கள் பொண்ணால் சுமக்க முடியலையே என்று அனைவரும் கேட்கும்படி கூறினான் சுதீப். சுதீப்பின் அந்த திமிரான பேச்சு பொன்னம்பலத்தின் தன்மானத்தை உரசி பார்த்தது. கோபம் பொத்து கொண்டு வர அவர், டே யாரை பார்த்து தகுதி இல்லாதவன்னு சொல்கிற? இன்னும் பாருடா, எண்ணி 10 மாசத்துல என் அவ தங்க கட்டி மாதிரி ஒரு பிள்ளைய பெற்று கொடுப்பாடா. அப்போ வந்து பாருடா என் பொண்ணோட தகுதியையும் என் மாப்பிள்ளையோட தகுதியையும் என்று ஆவேசத்தில் கத்தினார். அவர் அப்படி சொன்னதும் தீபக் பொன்னம்பலத்தின் கைகளை பலமாக பிடித்து கொண்டான். அவரை நெருங்கி, என்ன மாமா 10 மாசத்துலன்னு இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? நாங்களே அதை பற்றி முடிவெடுக்கலை, நீங்கள் எப்படி இவ்வளோ அடித்து சொல்கிறீங்க என்று மெதுவான குரலில் அழுத்தமாக கேட்டான். அதற்கு பொன்னம்பலம் தடுமாறி, இல்லை மாப்பிள்ள, அந்த பயலுக்கு பதில் சொல்லணும் இல்லை, அவன் கேலியாக பேசும்போது சும்மா இருக்க முடியுமா, அதுக்காகத்தான் என்று சொல்லி மழுப்பினார். தீபக்கிற்கு அவர் பேச்சில் இருந்த உண்மை புரிந்தாலும் இப்போது சுதீப்பின் திருமணத்தை தடுப்பதுதான் முதல் வேலை என்பதால் அதை அப்படியே விட்டுவிட்டான். தீபக் மேடையை பார்த்து திரும்பினான். சுதீப், உனக்கு வாரிசு வர்றதுக்கு முதல்ல கல்யாணம் நடக்கணும். இன்னைக்கு உன் கழுத்தில் மாலை ஏறுதா இல்லை விலங்கு ஏறுதான்னு பார்ப்போம் என்று சவால் விட்டான். என்னடா பெரிய ஹீரோ ரேஞ்சுக்கு டைலாக் பேசிக்கிட்டு இருக்க என்று சுதீப் ஆவேசமாக தீபக்கை பார்த்து கேட்க, தீபக்கோ ஏளனமாக, ஆமாடா, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த கதையில் நான் தான் ஹீரோ, நீ தான் வில்லன், அதுவும் இப்போ கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு என்று தீபக் சிரித்துக்கொண்டே பதில் சொன்னான். சுதீப்பின் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. டேய், ஒரு மைனர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கேஸில் உள்ளே போயிட்டு வெளியே வந்தவையெல்லாம் இப்போ என்ன பார்த்து சிரிக்கிறியா? உனக்கெல்லாம் ரோஸ்டர்னு ஒன்று இருக்காடா என்று எல்லார் முன்னிலையிலும் நக்கலாக கேட்டான். உடனே தீபக் நிதானமாக அவனை நெருங்கி, ஆமாம்மா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தையோட வாழ்க்கையை நாசம் பண்ண போய் தன் தம்பி கையாலேயே ஆம்பளங்க அடையாளத்தையே இழந்த ஒருத்தன் இன்னைக்கு மைனர் கேஸை பற்றி பேசுகிறான். உலகத்தில் இதை விட பெரிய காமெடி வேற எதுவுமே இருக்க முடியாது என்று சொல்லி வாய்விட்டு சிரிக்க மண்டபமே நிசப்தமானது. சுதீப் அப்படியே உறைந்து போனான். தன் வாழ்நாள் ரகசியம் இப்படி பொதுவெளியில் அம்பலமானதை அவனால் தாங்க முடியவில்லை. டேய், நீ என்னடா என்ன ஆம்பளை இல்லைன்னு சொல்கிறது? நான் ஆம்பளைன்னு நிரூபிக்கத்தான் இந்த கல்யாணத்தையே பண்ணுறேன் என்று தொண்டை நரம்புகள் புடைக்க கத்தினான் சுதீப். தீபக் மீண்டும் ஒரு நக்கலான சிரிப்பை உதிர்த்துவிட்டு, அது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணி நிரூபிக்கணும்? இதோ உன் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காளே நிலா, அவகிட்ட கேளு, அவகிட்ட கேட்டாலே சொல்லுவாளே நீ ஆம்பளையா இல்லையான்னு என்று சொல்லி சிரிக்க, நிலாவோ அதிர்ச்சியில் உறைந்து தீபக்கை பார்த்தாள். நிலா மணமேடையிலிருந்து ஆவேசமாக அண்ணா என்று கத்தினாள். அவளது குரலில் இருந்த அதிகாரமும் உரிமையும் அங்கிருந்த அனைவரையும் அதிர வைத்தது. சுதீப் அப்படியே ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனான். அவன் கண்கள் நிலாவையும் தீபக்கையும் மாறி மாறி பார்த்தன. அண்ணனா? இவன் வா அண்ணனா என்று குழப்பத்திலும் ஆத்திரத்திலும் புலம்பினான். உடனே நிலா தீபக்கை பார்த்து, அண்ணா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இந்த தாலி ஏறுற வரைக்கும் எந்த குழப்பமும் வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீங்கள் ஏன் இப்படி பண்ணினீங்க என்று ஆவேசமாக கேட்டாள். நிலாவின் நோக்கம் தாலி கட்டிய பிறகு அவனை ஒரு குற்றவாளியாக சட்டத்தின் முன் நிறுத்தி அவனை அவன் கட்டிய தாலியாலேயே பழிவாங்க வேண்டும் என்பதுதான். ஆனால் சுதீப்பிற்கு நிலாவின் அந்த அண்ணன் என்ற வார்த்தையும் அவர்கள் போட்ட திட்டமும் புரிந்தவுடன் அவனது கிரிமினல் புத்தி விஸ்வரூபம் எடுத்தது. தான் ஏமாற்றப்பட்டதை அவனால் தாங்க முடியவில்லை. மிருகத்தனமாக மாறிய சுதீப் மணமேடை என்றும் பாராமல் பாய்ந்து சென்று நிலாவின் தலைமுடியை பலமாக பற்றி கொண்டான். என்னடி நடக்குதுங்க? என்ன நடக்குது? வக்கீல் படிப்பு படிச்சுக்கிட்டு என்கிட்டே விளையாடுறியா? அவன் உனக்கு அண்ணனா? நீ யாரடி? உண்மையை சொல்லு, இல்லை உன்னையும் உன் அண்ணனையும் உயிரோட விட மாட்டேன்டி என்று ஆவேசமாக கத்திக்கொண்டே அவளது தலையை உலுக்கினான். மண்டபத்தில் கூச்சலும் குழப்பமும் அதிகமானது. அங்கிருந்த ஊர் பெரியவர்களும் கௌரவ பதவியில் இருப்பவர்களும் எழுந்து, என்ன நடக்குதுங்க? முகூர்த்த நேரத்தில் இப்படி ஒரு ரகடம் நடக்குது என்று சலசலக்க ஆரம்பித்தனர். தீபக் அவர்களை பார்த்து ஆவேசமாக கத்தினான். என்ன நடக்குதுன்னு கேட்குறீங்களே, முதல்ல அந்த பொண்ணு அவன் கையிலேருந்து விடுவிக்க சொல்லுங்க.
உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணோட முடியை பிடிச்சி இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான், அதை தட்டி கேட்க துப்பில்லை. ஆனால் என்ன நடக்குதுன்னு பஞ்சாயத்து பண்ண வந்துட்டீங்களா? முதல்ல அந்த அராஜகத்தை நிறுத்துங்க என்று ஆக்ரோஷமாக சொல்ல பெரியவர்கள் கூசி போனார்கள். தீபக்கின் பேச்சில் இருந்த நியாயம் அவர்களை இணங்க வைத்தது. உடனே அங்கிருந்த 2 பெரியவர்கள் மேடைக்கு சென்று, சுதீப், என்ன இது? கல்யாண மேடையில் ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படி நடந்துக்கலாமா? கையை விடு முதல்ல என்று அதட்டலாக சொன்னார்கள். சுதீப்போ இன்னும் ஆத்திரத்தில் மூச்சிரைத்து கொண்டிருந்தாலும் ஒரு பெரியவர்களின் சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயத்தில் நிலாவின் கூந்தலை ஆக்ரோஷமாக உதறிவிட்டு கையை எடுத்தான். நிலா வலியால் கண்கள் சிவந்து தட்டு தடுமாறி எழுந்து நின்றாள். அவளது கலைந்த கூந்தலும் கலங்கிய முகமும் தீபக்குள் இருந்த ஆத்திரத்தை இன்னும் தூண்டியது. சுதீப் ஆவேசமாக தீபக்கை பார்த்து, ஏய், என்னடா நடக்குதுங்க என்று கத்தினான். தீபக் ஏளனமாக சிரித்துவிட்டு நிலாவை சுட்டி காட்டினான். டே சுதீப், நீ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பா நடக்க பார்த்து உன்னோட ஆண்மையே இழந்தியே. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லடா, இவதாண்டா என்று அதிரடியாக சொல்ல அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். சுதீப் ஒரு நிமிடம் நிலாவை பார்த்து மிரண்டு போய் தன் கையை தளர்த்தினான். தீபக் அங்கிருந்த ஊர் பெரியவர்களை பார்த்து உரத்த குரலில் பேச ஆரம்பித்தான். இங்க நிற்கிறானே இந்த சுதீப்பு, இவனுக்கு ஏன் அவனோட சொந்த ஊரில் வச்சு கல்யாணம் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணுறான்னு யாராவது யோசிச்சிங்களா? ஏன்னா அவனோட உண்மை முகம் தெரிஞ்ச அவனோட ஊரில் அவனுக்கு ஒரு பொண்ணு கூட கிடைக்காது. இவன் ஒரு ஆம்பிள்ளையே கிடையாது. இவனுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய தகுதியும் கிடையாது. இந்த உண்மை ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இங்கே வந்து தலைமறைவாக கல்யாணம் பண்ணி தப்பிக்க பார்க்குறான் என்று உண்மையை உடைத்தான். அங்கிருந்த ஒரு பெரியவரோ அதிர்ச்சியுடன், என்னப்பா சொல்கிற, இது நிஜமா என்று கேட்க தீபக் தொடர்ந்தான். தோ மணப்பெண் குளத்தில் நிற்கிறாளே நிலா, இவ தான் பல வருஷத்துக்கு முன்னாடி இவன் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணின பொண்ணு. இவனை ஆம்பளைங்கிற அந்தஸ்து இல்லாமல் ஆக்குனதே நான் தான். இப்போ இவன் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு மெடிக்கல் மூலமாக எப்படியாவது குழந்தை பெற்றுக்கிட்டு தான் ஒரு ஆம்பளைன்னு ஊருக்கு முன்னாடி நிரூபிக்கத்தான் இந்த வக்கீல் பொண்ணை கல்யாணம் பண்ணவே துடிக்கிறான். தீபக் இப்படி பொட்டில் அடித்தார் போல அனைத்து உண்மைகளையும் ஊர் முன்னிலையில் போட்டு உடைக்க மண்டபமே நிசப்தமானது. சுதீப் ஆவேசமாக முன்னால் பாய்ந்து வந்து தீபக்கின் சட்டையை ஆக்ரோஷமாக பிடித்து உலுக்கினான். டேய், என்னடா ஒளர்ற? மரியாதையா வாய மூடு. தேவையில்லாமல் எதையாவது பேசி என்னோட வாழ்க்கையை சிதைக்க பார்க்காத என்று பற்களை கடித்தபடி கத்தினான். தீபக்கோ அவன் கையை உதறிவிட்டு நிதானமாக சொன்னான். நான் ஒன்றும் தேவையில்லாமல் பேசலை சுதீப். இதோ இங்கேயே உன்னோட டாக்டர் இருக்காரே. டாக்டர் சார், நீங்கள் உண்மையை எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, ஆதாரத்தோடு காட்டுங்க என்று மருத்துவரை நோக்கி சைகை காட்டினான். அத்தனை காலமும் சுதீப்பிற்கு தோள் கொடுத்த அந்த மருத்துவர் இப்போது சபைக்கு முன்னால் வந்து நின்றார். சுதீப் செய்த அந்த இரகசிய அறுவை சிகிச்சைகள், அவனது உடல்நிலை மற்றும் அவனது ஆண்மை குறித்த மருத்துவ ஆதாரங்களை அங்கிருந்த ஊர் பெரியவர்களிடம் ஒவ்வொன்றாக விளக்கினார். இதை கேட்ட சுதீப் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றான். டாக்டர், நீங்களும் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களா? டாக்டர் தொழில் எவ்வளவு புனிதமானது, அந்த புனிதத்தையே நீங்கள் கெடுத்துட்டீங்களே என்று ஆங்காரமாக கத்தினான். மருத்துவரோ அவனை ஏளனமாக பார்த்து நிதானமாக கூறினார். தம்பி, டாக்டர் தொழில் மட்டும் புனிதமானது கிடையாது, மனுஷ பிறப்பே புனிதமானது தான். ஆனால் நீ எப்போ உன்னோட கெட்ட எண்ணத்தால் அடுத்தவன் வீட்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சியோ அப்போவே நீ உன்னோட பிறப்புக்கான தகுதியை இழந்துட்ட. ஒரு மனுஷனாக இருக்கவே உனக்கு தகுதி கிடையாது. அப்படிப்பட்ட உனக்கு உதவி செய்கிறத விட உண்மையை சொல்கிறது தான் ஒரு டாக்டராக என்னோட கடமை என்று முகத்தில் அடித்தது போல சொன்னார். சுதீப் மருத்துவர் பேசியதை கேட்டு அப்படியே முகத்தை மாற்றிக்கொண்டான். கண்களில் கண்ணீரை வரவழைத்து கொண்டு மிகவும் பாவமாக பேச ஆரம்பித்தான். என்ன டாக்டர், இப்படி அவசரப்பட்டுட்டீங்களே? ஒரு காலத்தில் தப்பு செஞ்சவன் திருந்தி வாழவே கூடாதா? நான் முன்னாடி தப்பானவனாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்பமாக ஒழுங்காக வாழணும்னு ஆசைப்பட்டேன். அந்த உண்மையை புரிஞ்சிக்காம இப்படி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்களே என்று ஒரு பெரிய உத்தமன் போல புலம்பினான். அவன் பேசி முடித்ததும் தீபக் பலமாக சிரிக்க ஆரம்பித்து சத்தமாக கைகளை தட்டினான். சபாஷ் சபாஷ் சுதீப், செம்ம நடிப்புடா. ஒரு காலத்தில் தப்பு பண்ணாராம், இப்போ திருந்தி வாழ போறாராம். உன் நடிப்பை ஊரே நம்பணும்னு நினைக்கிறியா என்று கேட்டுவிட்டு திரும்பி பார்த்தான். சந்திரன், அந்த பொண்ணை கூட்டிட்டு வா
என்று தீபக் அதிகாரமாக கட்டளையிட்டான். சுதீப்போ குழப்பத்துடன் அங்குமிங்கும் பார்த்தான். யாரது சந்திரன் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே மணமேடையில் நிலாவின் அப்பாமாக வேடமிட்டு அமர்ந்திருந்த சந்திரன் தனது ஒட்டுமீசை மற்றும் வேஷங்களை கலைத்துவிட்டு வெளியே வந்தான். அவனை பார்த்ததும் சுதீப் தன் தலையிலேயே அடித்து கொண்டான். அட பாவிகளா, என் கூடவே உட்கார்ந்துட்டு இருந்தவன் தான் இந்த சந்திரனா? இதை கூட கண்டுபிடிக்க முடியாம பெரிய முட்டாளாகிட்டனே என்று அவன் மனதிற்குள் புழுங்கினான். அப்போது சந்திரனுடன் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த பவித்ரா மணமேடைக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டாள். அவளை பார்த்ததும் சுதீப்பின் முகமோ பேயறைந்தது போல மாறியது. தீபக் பவித்ராவை பார்த்து, பவித்ரா, இந்த ஆளோட பாதி கதையை நான் சொல்லிட்டேன். இவன் இப்போ திருந்தி வாழ போகிறதா நாடகம் ஆடுறான்ல, அத்தோட மீதி கதையை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நீயே சொல்லு என்று சொன்னான். பவித்ராவோ அகங்காரத்துடன் சுதீப்பை ஏறிட்டு பார்த்தாள். திருந்தி வாழ போறாரா இவரு என்று ஆரம்பித்து சுதீப் தன்னிடம் எப்படி நடந்து கொண்டான், அவனது ரகசியத்தை மறைக்க தன்னை எப்படி ஒரு இருட்டு அறைக்குள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்தான், அவனது ரகசிய நெட்வொர்க் என்ன, அவன் செய்யும் வேலை என்ன என அங்கிருந்தவர்களிடம் அனைத்தையும் ஆதாரத்துடன் சொன்னான். சுதீப்பின் பெற்றோரோ தர்ம சங்கடத்தில் அங்கிருந்து ஓடிவிடலாம் என்பது போல தவித்தார்கள். பவித்ராவின் ஒவ்வொரு வார்த்தையும் சுதீப்பின் திருந்திய நாடகத்தை தரைமட்டமாக்கியது. பவித்ரா பேசி முடித்தது மண்டபமே சுதீப்பின் மீதான கோபத்தில் கொந்தளித்தது. தீபக்கோ இப்போது நிதானமாக சுதீப்பை நோக்கி நடந்து வந்தான். அவனது பார்வையில் ஒரு தீர்க்கமான வெற்றி இருந்தது. சுதீப், இப்போ எல்லா உண்மையும் ஊர் முன்னாடி வந்தாச்சு. இனிமே நீ இங்கே நிற்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. மரியாதையா உன்னோட அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு இந்த மண்டபத்தை விட்டு இப்போவே வெளியே போ. ஏன்னா இது என்னோட மண்டபம் என்று அதிரடியாக சொன்னான் தீபக். அங்கிருந்தவர்களோ அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்க தீபக் தொடர்ந்தான். அப்படியே உன் வீட்டுக்கு போயிடலான்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா நீ நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகணும். அங்கேருந்து திரும்பி வந்தாலும் அந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்துடாதுங்க. ஏன்னா அந்த வீடும் என்னோடது தான். இதை கேட்டதும் சுதீப்பின் அப்பா மாணிக்கம் ஆத்திரத்தில் முன்னால் வந்தார். டேய், என்னடா உளர்ற? என் மவனை அசிங்கப்படுத்தினது இல்லாமல் இப்போ என்னோட சொத்துலேயே கை வைக்கிறியா? பெத்தவங்க யாருன்னு தெரியாத ஒரு அநாத பயலுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எங்கள் சொத்தையே உன்னோடதுன்னு சொல்லுவ என்று கத்தினார். தீபக் அவரை ஏறிட்டு பார்த்தான். அவனது கண்களில் அப்போது தெரிந்த அந்த ஆக்ரோஷம் மாணிக்கத்தை ஒரு அடி பின்வாங்க செய்தது. யார் அநாத? யாரை பார்த்து அநாதன்னு சொல்லுறீங்க என்று கர்ஜித்தான் தீபக். இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த வீடு, இந்த மண்டபம், இந்த சொத்து சுகம் எல்லாமே என்னோடது என்று ஆக்ரோஷமாக சொல்லி முடித்தான். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அங்கிருந்த காவலர்கள் அமைதியாக ஒருவர் முகத்தை ஒருவர் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார்கள். தீபக் அங்கிருந்த காவலர்களை பார்த்து எரிமலையாக வெடித்தான். என்னையா இது? ஒருத்தன் குற்றவாளின்னு இவ்வளவு ஆதாரத்தோடு நான் கத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சிதைச்சவன் இவன் தான் அடித்து சொல்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் ஏதோ சினிமா படம் பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அவனை அரெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு இப்படி சிலையாட்ட நிற்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்று ஆவேசமாக கேட்க சுதீப் மண்டபமே அதிரும்படி அநாகரீகமாக சிரித்தான். டே தம்பி, ரொம்ப தான் துள்ளற. தோ இங்கே நிற்கிறாங்களே, இவங்க எல்லாம் என்னோட ஆளுங்கடா, எனக்காக வேலை செய்கிறவங்க. நீ சொன்னா உடனே அவங்க வந்து என் கையில் விலங்கு போட்டுடுவாங்கன்னு நினச்சியா? அதிகாரம் என் கையில் இருக்குடா. நீ என்ன தான் கத்துனாலும் இங்கு எவனும் என்னை எதுவும் பண்ண முடியாது என்று சுதீப் ஆணவத்தில் கண்மண் தெரியாமல் பேசினான். தீபக்கோ அவனது பேச்சை ஒரு மெல்லிய புன்னகையோடு எதிர்கொண்டான். நேரம் மாறும்போது அதிகாரமும் மாறும் சுதீப். இத்தனை காலம் நீங்கள் மிரட்டி வச்சிருந்த பயம் இப்போ உடைய போகுது என்று சொன்னவன் வாசலை நோக்கி திரும்பி, அம்மா, அப்பா, உள்ள வாங்க என்று கம்மிய குரலில் உறுதியாக அழைத்தான். அவன் அழைத்த அந்த நொடியில் மண்டபத்தின் வாசல் வழியாக ஒரு தம்பதியினர் மெதுவாக உள்ளே நுழைந்தனர். அவர்களை பார்த்த சுதீப்பின் மொத்த குடும்பமும் அப்படியே பேயை பார்த்தது போல ஆடி போய் நின்றது. மாணிக்கமோ தன் கையில் இருந்த வெற்றிலை செல்லத்தை தவற விட்டுவிட்டு திக்கி திணறி, நீங்க எப்படி என்று வார்த்தைகள் வராமல் தடுமாறினார். மரகதமோ பயத்தில் தன் புடவை தலைப்பால் முகத்தில் விழுந்த வியர்வை துளிகளை துடைத்து கொண்டார். அட என்ன எல்லாரும் இப்படி வாயை பிளந்துட்டு நிற்கிறீங்க? முதல்ல வாயை மூடுங்க, ஈ கொசு ஏதாவது உள்ளே போயிட போகுது என்று நக்கலாக சொன்ன தீபக் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான். அவன் ஒரு அடி முன்னால் எடுத்து வைக்க சுதீப் ஒரு அடி பின்னால் எடுத்து வைத்தான். தீபக்கின் ஒவ்வொரு அடியும் மாணிக்கம் மற்றும் சுதீப்பின் இதய துடிப்பை எகிர வைத்தது. இப்போ சொல்லுங்க, இந்த சொத்து, இந்த வீடு, இதெல்லாம் யாருக்கு சொந்தம்?
என்று அவன் அதிகாரமாக கேட்க அங்கே ஒருவர் கூட வாய் திறக்கவில்லை. அந்த இடமே மயான அமைதியில் ஆழ்ந்தது. தீபக் அங்கிருந்த மாணிக்கத்தையும் மரகதத்தையும் ஏளனமாக பார்த்து தொடர்ந்தான். அட என்ன பெரியப்பா, எப்போ பார்த்தாலும் வாய்க்கிலேயே பேசுவீங்களே, இப்போ என்ன வார்த்தை வரமாட்டேங்குது? இவங்களை என்னோட பெத்த அம்மா அப்பாவை இங்கே பார்ப்போன்னு நீங்கள் எதிர்பார்க்கல, அதுவும் நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருப்போன்னு நீங்கள் கனவுல கூட நினைக்கல. ஆனால் எல்லாமே மாறிப்போச்சு. அவன் குரல் இன்னும் ஆக்ரோஷமாக ஒலித்தது. கெட்டவங்க ஜெயிக்கிற மாதிரி சில நேரம் தோணலாம், ஆனால் நிச்சயமாக கடவுள் நல்லவங்களுக்கு துணையாக நிற்பார். எங்கள் அம்மாவும் அப்பாவும் எத்தனை பேருக்கு இலவசமாக மருத்துவம் பார்த்து அவங்க வாயால் நல்லா இருப்பீங்கன்னு வாழ்த்துக்களை பெற்றிருக்காங்க தெரியுமா? அந்த நல்ல உள்ளவங்களோட பிரார்த்தனை எல்லாம் வீணாக போயிடுமா என்ன? அப்புறம் அந்த வாழ்த்துங்கிற வார்த்தைக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும்ல என்று தீபக் உருக்கமாக கேட்க அங்கிருந்த ஊர் மக்களோ கண் கலங்கி நின்றார்கள். மாணிக்கமும் மரகதமும் குற்ற உணர்விலும் பயத்திலும் குறுகி போனார்கள். தன் பெற்றோர் செய்த தர்மமும் அவர்கள் செய்த மருத்துவ சேவையும் தான் இன்று தங்களை மீண்டும் ஒன்று சேர்த்திருக்கிறது என்பதை தீபக் சொல்லும்போது அவனது வார்த்தைகளில் இருந்த நியாயம் அங்கே கூடியிருந்த அனைவர் மனதையும் தைத்தது. ஹலோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ், இனிமே இந்த சுதீப் ஒரு செல்லா காசு, அதனால் ஒழுங்கு மரியாதையாக இவனை அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லை மேலிடத்தில் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் என்று தீபக் அதிகாரமாக கூறினான். அதுவரை சுதீப்பின் அடியாட்களாக செயல்பட்ட அந்த போலீஸ்காரர்கள் நிலைமை கைமீறி போனதை உணர்ந்து சுதீப்பின் கைகளில் விலங்கு மாட்டினார்கள். அவர்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்ல முற்பட்ட போது தீபக் குறுக்கே நின்று, ஒரு நிமிஷம் நில்லுங்க, கார்த்திகா எங்க மாமா என்று கேட்டான். கார்த்திகா மெல்ல முன்னே வந்து தீபக்கின் அருகில் நின்றாள். மாணிக்கம் மற்றும் மரகதத்தின் கண்களை நேருக்கு நேர் பார்த்து தீபக் கர்ஜித்தான். என்ன பேச்சு பேசுனீங்க நீங்கள்? இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் வாழ முடியாமல் இருக்கனா? ஒரு 18 வயசே ஆகாத பொண்ணை ஏமாற்றி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆனால் இப்போது இவளுக்கு 18 வயசு முடிஞ்சு போச்சு. சட்டப்படி இப்போ இவா என்னோட மனைவி. தொடர்ந்து சுதீப்பின் முகத்தில் அடைந்தாற் போல தீபக் பேசினான். அப்புறம் இவ படிக்காத முட்டாள்னு சொன்னீங்கல்ல, இப்போ பாரு, இவ ஒரு தேர்ந்த நீச்சல் வீராங்கனே. கூடிய சீக்கிரமே இந்த உலகமே இவளை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய சாதனைகளை இவ செய்வா. அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட நோய் இருக்குது, இவளுக்கு வைத்தியம் பார்த்தே நான் சம்பாதிக்கிற காசெல்லாம் வீணாக போகும்னு சொன்னீங்கல்ல, இப்போ எல்லா நோயையும் நான் குணப்படுத்திட்டேன். வெறும் மருத்துவத்தால் மட்டும் இல்லைடா, என்னோட உண்மையான காதலால். கடைசியாக சுதீப்பை நோக்கி ஆள்காட்டி விரலை நீட்டி எச்சரித்தான். கூடிய சீக்கிரமே நாங்கள் குழந்தை பெற்றுக்குவோம். அந்த தகவலை மட்டும் ஜெயிலுக்கு சொல்லி அனுப்புகிறேன். அங்கேயே இருந்து அந்த செய்தியை கேட்டு எரிஞ்சு சாவுங்க. ஆனால் என் குழந்தைய ஒரு காலம் உங்ககிட்ட வந்து காமிக்கவே மாட்டேன். உங்களை மாதிரி ஒருத்தங்களோட நிழல் கூட என் குழந்தை மேலே படக்கூடாது என்று தீபக் ஆக்ரோஷமாக சொல்ல சுதீப் பதில் பேச முடியாமல் தலை குனிந்து நின்றான். காவலர்கள் அவர்களை கைது செய்து இழுத்து சென்றார்கள். அத்தனை ரகழையும் முடிந்த பின்னரும் நிலா இன்னும் அந்த மழக்கோலத்திலேயே மேடையில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். என்னை மன்னிச்சிடு நிலா, அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சோம் அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கையை என் கையால் நாசமாக்க எனக்கு மனசில்லை என்று தீபக் தழுதழுத்த குரலில் சொன்னான். அவள் கைகளை பற்றி கொண்டு தொடர்ந்தான். நீ சட்டத்தை படித்த பொண்ணு, இதுவரை அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் தண்டனை வாங்கி தந்துட்டேன். இப்போ அவன் பண்ணியிருக்க இந்த அநியாயங்களுக்கு உன்னால் என்ன முடியுமோ அதை சட்டப்படி பண்ணு, போராடு. அவன் சாகிற வரைக்கும் வெளியே வர முடியாத அளவுக்கு நீ வாதாடணும். நீ அவனை பழி வாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் மற்ற பொண்ணுங்களை காப்பாற்ற முடியாது. ஆனால் இப்போ நீ வாங்கித்தர போகிற அந்த தண்டனை மூலமாக இனி எந்த பொண்ணையுமே அவனால் தொட முடியாதுன்னு உறுதிப்படுத்த முடியும் என்று தீபக் சொல்ல நிலாவின் கண்களோ பெருமிதத்தால் நிறைந்தன. அப்புறம் நிலா, உன்னோட சின்ன வயசு விஷயத்த இந்த மேடையில் பேசினதுக்கு என்னை மன்னிச்சிடு. இதனால் உன்னோட வாழ்க்கை பாதிக்கப்படும்னு நீ நினைக்கலாம், ஆனால் உன்னோட அண்ணன் எதையும் யோசிக்காமல் பண்ண மாட்டேன் என்று தீபக் அர்த்தத்தோடு சொன்னான். அப்போது அங்கிருந்த சந்திரனிடம், டேய் மாப்பிள்ளையை கூப்பிடுடா என்று குரல் கொடுத்தான் தீபக். நிலா, இதோ உன்னோட மாப்பிள்ளை என்று ஒருவரை காட்ட நிலா அதிர்ச்சியில் விழிகளை விரித்து பார்த்தாள். அங்கே நித்யாவின் அண்ணன் நித்ரன் கம்பீரமாக வந்து நின்றான். தீபக் நிலாவை பார்த்து சொன்னான், இங்கே பாரு நிலா, இது நித்யாவோட அண்ணன் நித்ரன், காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறாரு. உன்னோட ஃபோட்டோவை காட்டினேன், உன்னை பற்றி எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன். பையனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட கேட்கலன்னு பார்க்குறியா? அந்த ஃப்ராடு பையன் சுதீப்புக்கே கழுத்தை நீட்ட நீ சம்மதிச்சப்ப அவனை விட 1000 மடங்கு நல்லவன் இந்த நித்ரன்.
இனிமே நீ தனியாக வாழணும்னு அவசியமே இல்லை. நீயும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தி தான். தீபக் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நிலாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. இத்தனை காலம் தான் சுமந்த ரகசியத்தையும் வலிகளையும் ஏற்றுக்கொண்டு தனக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை தந்த தன் அண்ணனை பார்த்து நெகிழ்ந்து போனாள் நிலா. அங்கிருந்த பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடும் மங்கள இசை முழங்கவும் நிலா மற்றும் நித்திரனின் திருமணம் அந்த மணமேடையிலேயே இனிதே நிறைவேறியது. திருமணம் முடிந்து அனைவரும் மகிழ்ச்சியில் இருக்க தீபக்கின் முகம் மட்டும் ஒருவித இறுக்கத்துடன் இருந்தது. அவன் தனது மாமனார் பொன்னம்பலத்தை மட்டும் தனியாக அழைத்தான். மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் என்று சொல்ல, என்ன மாப்பிள்ள சொல்லுங்க என்று சிரித்துக்கொண்டே வந்தார் பொன்னம்பலம். ஆனால் தீபக்கோ அவரை தனி அறைக்கு அழைத்து சென்று கதவை சாத்தினான். அறைக்குள் சென்றதும் தீபக்கின் முகம் கடுமையாக மாறியது. என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க மாமா? வயசுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்க வேண்டாமா? நீங்கள் பண்ணது எனக்கு தெரிஞ்சா உங்களுக்கு அசிங்கமாக இருக்குன்னு தோணுதியா என்று படபடவென்று கேட்க பொன்னம்பலமோ எதுவும் புரியாமல் விக்கித்து நின்றார். என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? எதுக்கு இப்போ இப்படி திட்டுறீங்க என்று அவர் பதற்றமாக கேட்க தீபக்கோ நேராக அவர் கண்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டான். நேற்றுக்கு நைட்டு எனக்கும் கார்த்திகாவுக்கும் கொடுத்த அந்த பாலில் என்ன கலந்து தந்தீங்க? சொல்லுங்க மாமா. மண்டபத்தில் எல்லார் முன்னாடியும் இன்னும் 10 மாதத்தில் என் அம்மாவை தங்க கட்டி மாதிரி பிள்ளைய பெற்று கொடுப்பான்னு அவ்வளோ உறுதியாக எதை வச்சு சொன்னீங்க? பொன்னம்பலமோ வாய் திறந்து எதுவும் பேச முடியாமல் அமைதியாக நின்றார். என்ன மாமா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிங்களா? வாய் திறந்து பேசுங்க, உங்ககிட்ட தான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்று தீபக் அவர் கண்களை பார்த்து கேட்டான். கேட்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை எதுக்கு மாப்பிள்ள இவ்வளவு தனியாக கூட்டிகிட்டு வந்து கேட்குறீங்க? அங்கே எல்லாருக்கு முன்னாடியுமே கேட்டிருக்கலாமே. ஏன் நான் அசிங்கப்படுவேன்னு நினச்சி என்னை இப்போவும் காப்பாற்ற நினைக்கிறீங்களா? எனக்கு ஒரு அசிங்கமும் இல்லை மாப்பிள்ள என்று பொன்னம்பலம் கம்பீரமாக சொல்ல தீபக் எதுவும் புரியாமல் அவரை பார்த்தான். பொன்னம்பலம் தீபக்கின் கைகளை பலமாக பிடித்து கொண்டு விறுவிறுவென்று அறைக்கு வெளியே இழுத்து சென்றார். மாமா விடுங்க, நான் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தனியாக கூட்டிக்கிட்டு வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த பதிலும் சொல்லாமல் இப்படி வெளியே கூட்டிகிட்டு போனால் என்ன அர்த்தம் என்று தீபக் தடுத்தும் கேட்காமல் வீட்டில் உள்ள அனைவரும் இருந்த கூடத்திற்கு வந்து நின்றார் பொன்னம்பலம். அங்கே கார்த்திகா, தீபக்கின் பெற்றோர் மற்றும் தீபக்கின் நண்பர்கள் என அனைவரும் இருக்க பொன்னம்பலமோ குரலை உயர்த்தி பேச ஆரம்பித்தார். இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. அம்மாடி கார்த்திகா, உன் அப்பாவை மன்னிச்சிடு. ஒரு தகப்பனா நான் இதை பண்ணியிருக்கக்கூடாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க என்று அவர் சொல்ல அனைவரும் ஒன்றும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். தீபக்கின் அம்மாவும் அப்பாவும் அவரிடம் வந்து, என்ன சம்மந்தி, என்னாச்சு, எதுக்காக இப்படி எல்லார் முன்னாடியும் வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க என்று எதுவும் புரியாமல் கேட்டார்கள். ஒரு அப்பனா என் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கிறத பார்க்கணுன்னு ஆசை எனக்கு இருக்காதா? மாப்பிள்ளைக்கு அவரோட லட்சியம் முக்கியம், என் பொண்ணுக்கு அவளோட மாப்பிள்ளை முக்கியம், எனக்கு என் பொண்ணோட சந்தோஷம் முக்கியம். அதனால தான் யாருக்கும் தெரியாமல் நேற்று நைட்டு தீபக் மாப்பிள்ளைக்கும் கார்த்திகாவுக்கும் கொடுத்த பாலில் நான் தான் அந்த பொடியை கலந்து கொடுத்தேன். உங்களோட உணர்வுகளை தூண்டக்கூடிய பொடியைத்தான் நான் அதில் கலந்தேன். ஆனால் மாப்பிள்ளை, இதில் என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன் என்று பொன்னம்பலம் தீபக்கை பார்த்து கேட்டார். தீபக்கோ அதிர்ச்சியில் நிற்க பொன்னம்பலம் தொடர்ந்தார். ஒருவேளை உங்களுக்கு என் பொண்ணை பிடிக்காம இருந்து நான் இந்த காரியத்தை பண்ணியிருந்தா நீங்கள் என்ன செருப்பால் வேணாலும் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி என் பொண்ணுக்கு உங்களை பிடிக்காம நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சு வாழ போகிறதா இருந்து நான் இதை செஞ்சிருந்தா நான் ஒரு நல்ல தகப்பனே கிடையாது. அவர் மூச்சிறைக்கை பேசிவிட்டு கார்த்திகாவையும் தீபக்கையும் மாறி மாறி பார்த்தார். ஆனால் நீங்கள் 2 பேரும் எப்படி வாழ்கிறீங்க? மனசுக்குள்ளே அவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு வெளியே எதுவுமே இல்லாத மாதிரி மல்லு கட்டி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நேற்று நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன் மாப்பிள்ளை. ஒருத்தருக்காக ஒருத்தர் உருகி நிற்கிறீங்க, ஆனால் சொல்ல தான் தயங்குறீங்க. உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க மாப்பிள்ளை. உங்களுக்கு என் பொண்ணு கூட சேர்ந்து வாழ ஆசை இல்லைன்னு உங்களுக்கு அவகிட்ட கேட்க தயக்கம், அவளுக்கு உங்ககிட்ட கேட்க தயக்கம். இதுக்கு பேர் தான் கல்யாண வாழ்க்கையா மாப்பிள்ளை? கல்யாண வாழ்க்கைன்னா முதல்ல மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. நீங்கள் 2 பேரும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. அம்மாடி கார்த்திகா,
நீ எந்தெந்த விஷயத்தை மாப்பிள்ளைக்கிட்ட மறைச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். அதே போல் மாப்பிள்ளை உங்ககிட்ட என்னென்ன விஷயங்களை மறைச்சிருக்காருன்னோ எனக்கு தெரியும். 2 பேரும் மாற்றி மாற்றி மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறதா நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. பொன்னம்பலம் பேச பேச அந்த இடமே நிசப்தமானது. அவர் முகத்தில் கோபம் இல்லை, ஆனால் ஒரு தகப்பனுக்கே உரிய ஆதங்கமும் அனுபவ அறிவும் அங்கே நிறைந்திருந்தது. தீபக்கின் கைகளை பற்றி கொண்டு அவர் தொடர்ந்தார். நீங்கள் ரொம்ப நல்லவர் தான் மாப்பிள்ளை தம்பி, நான் இல்லைன்னு சொல்லலை. என் பொண்ணுக்கு இருந்த எல்லா நோயையும் குணப்படுத்தி அவளை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சது எல்லாம் சரிதான். ஆனால் குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குதில்ல. தீபக்கோ தலை குனிந்து நிற்க, பொன்னம்பலமோ தன் பேச்சை நிறுத்தவில்லை. முன்னாடி 18 வயசு ஆகலைன்னு ஒரு காரணத்தை சொன்னீங்க. அப்போது அதை நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமும் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்லி இப்படி குடும்ப வாழ்க்கையை தள்ளி போடுறது எனக்கு சரியா படலை மாப்பிள்ளை. அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்குது. எல்லாமே அந்த நேரத்தில் நடந்துடணும். அவர் கார்த்திகாவையும் ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு மீண்டும் தீபக்கிடம் திரும்பினார். நாம் நினச்ச நேரத்துக்கு நினச்சது போல் மாற்றி மாற்றி எழுத வாழ்க்கை ஒன்றும் நம்ம கையில் கிடையாது. நமக்கு கட்டுப்பட்டு நேரமும் காலமும் ஓடிட்டு இருக்க போகிறதும் கிடையாது. நாளைக்கே எப்போ யாருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். பணம், வெற்றி, தோல்வி இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் மாப்பிள்ளை. ஆனால் வாழ்க்கையே மறந்துக்கிட்டு வெறும் பணத்துக்கு பின்னாடியும் லட்சியத்துக்கு பின்னாடியும் ஓடக்கூடாது. இப்போது நீங்கள் லட்சியத்தை சொல்லி தள்ளி போட்டீங்க. நாளைக்கே உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும் தோணும்போது அவளுக்கு அவளோட லட்சியம் பெருசாக தோணும். அப்போது அவள் சொல்லுவா, எனக்கு இப்போ சின்ன வயசு தானே ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலான்னு. இப்படியே 2 பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருந்தா அதுக்கு பேர் கல்யாண வாழ்க்கை இல்லையே மாப்பிள்ளை என்று அவர் பொட்டில் அடித்தார் போல கேட்டார். பொன்னம்பலத்தின் பேச்சில் இருந்த யதார்த்தம் தீபக்கை தாக்கியது. லட்சியம் என்ற பெயரில் தான் தனது வாழ்க்கையின் அழகான தருணங்களை தள்ளி போடுவதை அவன் உணர்ந்தான். கார்த்திகாவோ தன் தந்தையின் பேச்சை கேட்டு ஒரு பக்கம் வெட்கப்பட்டாலும் மறுபக்கம் அவர் சொன்ன உண்மைகளை எண்ணி நெகிழ்ந்தாள். பொன்னம்பலத்தின் குரல் இப்போது இன்னும் தழுதழுத்தது. ஆனாலும் அதில் ஒரு தெளிவு இருந்தது. தீபக்கின் கண்களை நேருக்கு நேராக பார்த்து அவர் தொடர்ந்து பேசினார். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு படிக்காதவன், பட்டிக்காட்டானா தெரிஞ்சிருக்கலாம் மாப்பிள்ளை. ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும். என்கிட்ட படிப்பு இல்லையே தவிர நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. அவர் ஒரு பெருமூச்சை விட்டு சொன்னார். உங்களுக்கு பொய் சொல்லி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு காரணமே என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறத ஒரு நல்ல நோக்கத்தில் தான். உங்கள் வாழ்க்கையில் நான் சொன்ன அந்த ஒரே ஒரு பொய்யை தவிர வேறு எதுவுமே நான் யோசிக்காமல் செய்யலை. அப்போ நான் ஒரு அப்பாவா சுயநலவாதியா என்னோட பொண்ணோட வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிக்க தோணுச்சு. ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் என்னோட மாப்பிள்ளை, என்னோட மருமகன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க எப்படி இருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா எனக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு யார் தோள் கொடுப்பா, எல்லாத்தையுமே நான் யோசிக்கணும்ல. கிராமத்தில் வந்து பாருங்க மாப்பிள்ளை, எல்லாரும் எப்படி ஒன்றுக்கு ஒன்று பாசமாக பழகிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் இந்த ஊரில் பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு கூட மனுஷங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருத்தருக்கு பிரச்சனைனா கூட வெளியே வந்து என்னன்னு கேட்க யாரும் முன்னுக்கு வரலை. எல்லாரும் ரூமுக்குள்ளே இருந்து பிரச்சனையை வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த நிலைமையை மாற்றணுன்னு தான் நான் வேணுன்னே பக்கத்து வீட்டில் எல்லாம் வம்புக்கு போனேன். அன்னைக்கு நான் பண்ண அந்த சின்ன சின்ன வம்பு சண்டையால் தான் இப்போ நீங்கள் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு ஒன்றா சந்தோஷமாக இருக்கீங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல ஓடி வர்றது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க தான். உங்களுக்கு ஒரு தேவைன்னா அவங்க வந்து உதவுறாங்க. இதுதான் மாப்பிள்ளை மனுஷ வாழ்க்கை. அவர் தீபக்கின் தோள்களை தட்டி உருக்கமாக சொன்னார். நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கணும். நாம் எத்தனை நாள் இருப்போன்னு யாருக்குமே தெரியாது. இருக்கிற காலத்திலேயே மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடணும். நான் செஞ்சது தப்பாக தெரிஞ்சாலும், உங்களுக்கு அது முட்டாள்தனமாக தெரிஞ்சாலும், அதுக்கு பின்னாடி உங்கள் எல்லாரோட சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சு மாப்பிள்ளை என்று அவர் பேசி முடிக்க அந்த இடமே அமைதியானது. பொன்னம்பலத்தின் யதார்த்தமான பேச்சும் அவர் காட்டிய அந்த பாசமும் தீபக்கின் மனதை கரைத்தது.
இத்தனை காலம் அவரை ஒரு விவரம் தெரியாதவர் என்று நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதை தீபக் உணர்ந்தான். எனக்கு தெரியும் மாப்பிள்ள, நான் நேத்தைக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் அம்மா உங்ககிட்ட குழந்தை பெற்றுக்கிறதுனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு பேசினதை கேட்டுக்கிட்டு மட்டும்தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். இப்போ கூட நான் எதுக்காக இதை உங்ககிட்ட தனியாக பேசாமல் எல்லார் முன்னாடியும் சொல்கிறேன் தெரியுமா? நாளைக்கே தீபக் அவனோட கட்டுப்பாட்டை மீறிட்டான்னு ஒருத்தரும் சொல்லக்கூடாது. இந்த விஷயத்தில் உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் எல்லார் முன்னாடியும் இதை சொல்லுறேன். அது மட்டும் இல்லை மாப்பிள்ள, நான் பாலில் பொடி கலந்து தந்தா நீங்கள் எப்படியும் கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் உங்கள் முகத்தில் என்னால் முழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சோம் நான் ஏன் இவ்வளவு தைரியமாக இதை செஞ்சேன்னு தெரியுமா என்று பொன்னம்பலம் கேட்கும்போதே அவரது கண்கள் கலங்கியது. மாப்பிள்ளை தம்பி, நீங்கள் என்ன உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்க? வீட்டில் பெரியவங்க யாருமே இல்லை, எனக்கு அம்மா அப்பா இல்லை, எனக்கு ஒரு அப்பாவா இருங்கன்னு சொல்லித்தானே கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆனால் இப்போ உங்களுக்குன்னு ஒரு அழகான குடும்பம் கிடச்சிருக்கு. உங்கள் உண்மையான அம்மா அப்பாவே வந்துட்டாங்க. இனிமேலும் பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல ஒரு சுமையாக நான் இருக்கிறது எனக்கு மரியாதை இல்லை மாப்பிள்ள. நான் இங்கே இருந்து கிளம்பணும்னு முடிவெடுத்துட்டேன். ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட பொண்ணையும் மாப்பிள்ளையையும் ஒன்றா வாழ வைக்கணும்னு நினச்சேன். வாழ வச்சிட்டேன். இனி என்னோட பசங்க லட்சியத்துலேயும் ஜெயிப்பாங்க, குடும்ப வாழ்க்கையிலையும் ஜெயிப்பாங்க. நான் கிளம்புறேன், என் ஊருக்கே போகிறேன் என்று சொல்லிவிட்டு வேட்டியின் நுனியால் கண்களை துடைத்தபடி அவர் வாசலை நோக்கி திரும்பினார். அதுவரை அவரை படிக்காதவர், கோமாளி என்றெல்லாம் பார்த்த மக்கள் இன்று அவரை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து பார்த்தார்கள். இதுவரை அவர் கார்த்திகாவிற்காக செய்த தியாகங்கள் அனைத்தும் கார்த்திகாவின் கண்கள் முன்னால் நிழலாடியது. மனைவியுடன் இணைந்து வாழ வேண்டிய வயதில் மனைவியை இழந்தும் தன் மகளுக்காக மறு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் இத்தனை காலங்கள் அவர் வாழ்ந்த வாழ்க்கை அவள் கண்முன் வந்து மறைந்தது. அவர் கண்களை துடைத்து கொண்டு ஒரு அடி எடுத்து வைப்பதற்குள் ஒரே நேரத்தில் தீபக்கும் கார்த்திகாவும் ஓடி சென்று பொன்னம்பலத்தின் 2 தோள்களையும் இறுக கட்டி கொண்டனர். அவர் நெகிழ்ந்து போய் நிற்க திடீரென்று அவருக்கு பின்னால் இன்னொரு உருவம் வந்து அவரை அப்படியே அழைத்து கொண்டது. பொன்னம்பலமோ அதிர்ச்சியாகி, எவன்டாய்மே அறிவு கெட்டவன், பின்னாடி வந்து இப்படி அணைக்கிறான், மூச்சு முட்டுதுடா என்று கோபமாக திரும்ப அங்கே சந்திரனோ பல்லை காட்டி சிரித்தபடி அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான். கார்த்திகா தன் தந்தையின் முகத்தை பார்த்து, அப்பா, இனிமே நீங்கள் எங்கள் கூடவே இருந்துடுங்கப்பா, எங்களை விட்டு போகணும்னு நினைக்காதுங்க என்று கெஞ்சினாள். தீபக்கோ அவரின் கைகளை பற்றி கொண்டு, நீங்கள் எனக்கு அப்பாவாக இருப்பேன்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க, இப்படி பாதியில் விட்டுட்டு போகிறது ஒரு அப்பாவுக்கு அழகில்லையே. நான் உங்களை ஒரு நாளும் வேறொருத்தராக நினச்சதே இல்லை, நீங்கள் எப்பவும் எனக்கு அப்பா தான் என்று உருக்கமாக சொல்ல பொன்னம்பலம் மெல்ல சந்திரனை பார்த்தார். சந்திரனும் பொன்னம்பலத்தின் கழுத்தை கட்டி பிடித்து கொண்டு, ஆமாப்பா, இனிமேலும் உங்களை பிரிஞ்சு எங்களால் இருக்கவே முடியாது. எப்படி உங்கள் கூட சண்டை போடாமல் என்னால் இருக்க முடியும்? உங்ககிட்ட மல்லு கட்டலைன்னா அந்த நாள் எனக்கு நல்லாவே இருக்காது. நீங்கள் இங்கேயே எங்கள் கூடவே இருந்துருங்கப்பா. அப்படியே தீபக்கோட வாழ்க்கையில் நல்லது நடத்தி வச்சிட்டீங்க, என்னோட வாழ்க்கையிலையும் நல்லது நடத்தி வைக்க வேண்டாமா என்று கேட்க பின்னால் இருந்து வந்த நித்யா அவனது மண்டையிலேயே ஓங்கி ஒரு கொட்டு கொடுத்தாள். அங்கே அவர்களது அன்பின் மழையில் பொன்னம்பலத்தின் உள்ளம் குடிர்ந்தது. தீபக்கின் அம்மாவும் அப்பாவும் அவரிடம் வந்து, சமந்தி, நீங்கள் எங்கேயும் போகண்டாம், நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள். பொன்னம்பலமும் அவர்களின் அன்பை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். அங்கே ஒரு அன்பின் வெளிச்சம் ஒளி வீசத் தொடங்கியது. 3 வருடங்களுக்கு பிறகு அந்த அதிகாலை பொழுதில் தீபக்கின் ஃபோன் இடைவிடாமல் அலறிக்கொண்டே இருந்தது. தூக்கம் கலைந்தவனாக எரிச்சலுடன் ஃபோனை எடுத்து காதில் வைத்தான் தீபக். ஹலோ சார், எத்தனை தடவை சொல்கிறது, எனக்கு மறுபடியும் காலேஜில் வேலைக்கு வரதில் இஷ்டமே இல்லை என்று கண்களை கூட திறக்காமல் சொன்னான். மறுமுனையில் அந்த பழைய கல்லூரியின் பிரின்சிபல் பேசினார். ஏதோ ஒரு தடவை தெரியாமல் தப்பு நடந்துடுச்சு தீபக், அதையே மனசில் வச்சுக்காதுங்க. இப்போ நம்ம காலேஜில் வேர்ல்டு லெவல் செமினார் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த விஷயத்தில் ஏற்கனவே நிறைய அனுபவம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதா? எத்தனை நாளாக உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
நீங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்காகவாவது கொஞ்சம் யோசிக்கக்கூடாதா என்று கெஞ்சலாக கேட்டார். அருகில் வந்த கார்த்திகாவோ, என்னங்க பாவம் அவர் எத்தனை நாளாக கேட்டுக்கிட்டே இருக்காரு, ஓகே சொல்லிடுங்க என்றாள். தீபக்கோ அவளை முறைத்து பார்த்தபடி, ஏண்டி உனக்கு கூடவா என் நிலைமை புரியாது? உனக்கு என்ன, நீ ஸ்டேட் லெவல் ஸ்விம்மிங் பிளேயர், விடிஞ்சதும் நம்ம பாப்பாவை என்கிட்ட விட்டுட்டு நீ பாட்டுக்கு கோச்சிங் கொடுக்க கிளம்பி போயிடுவ. போதாததுக்கு அந்த சந்திரன் வேற அவன் பையனையும் இங்கே கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவான். இவங்க 2 பேரையும் சமாளிக்கிறதுக்குள்ளேயே நான் ஒரு வழி ஆயிடுவேன். அது போதாதுன்னு எப்படா 4 மணி ஆகன்னு காத்திருந்தது போல் டியூஷன் பிள்ளைங்க எல்லாம் டான்னு வந்து சேர்ந்துடுவாங்க. அப்புறம் 9 மணி வரைக்கும் டியூஷன் சென்டர் வேலைகளை பார்த்துக்கவே நேரம் சரியாக இருக்கும். ஏதோ அம்மா அப்பா சமையல் வேலையை பார்த்துக்கிறதுனால எனக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் கிடைக்கிது. இல்லைன்னா அப்படியே அந்த சமையல் வேலையும் என் தலையில் வச்சு சப்பிட்டு நீ எஸ்கேப் ஆகிடுவ. இந்த நிலைமையில் காலேஜ் வேலையெல்லாம் என்னால் மெயின்டைன் பண்ணவே முடியாது. ப்ளீஸ்ப்பா புரிஞ்சிக்கோ என்று தீபக் சொல்ல கார்த்திகாவோ விடாமல் வற்புறுத்தினாள். சரிங்க, நீங்கள் இப்போ அங்கே வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். ஆனால் இந்த ஒரு செமினாருக்கு மட்டுமாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு ஒத்துக்கோங்க. வேறு வழி இல்லாமல் தீபக் சம்மதித்தான். சார், நான் மறுபடியும் வேலைக்கெல்லாம் வரமாட்டேன். ஆனால் இந்த ஒரு செமினாரை மட்டும் உங்களுக்காக முடிச்சு தரேன் என்று சொல்ல, அடக்கடவுளே, இது தெரியாமல் இத்தனை நாளாக இவங்கிட்ட கெஞ்சிட்டு இருந்திருக்கோம். பேசாமல் அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எப்போவோ காரியம் முடிஞ்சிருக்கும் என்று மனதிற்குள் நினைத்தபடி பிரின்சிபல் சந்தோஷமாக ஃபோனை வைத்தார். வாசலில் குழந்தைகளின் சிரிப்பு சத்தத்தோடும் ஒரு கலகலப்பான சூழல் நிலவியது. அங்கே பொன்னம்பலமும் தீபக்கின் பெற்றோரும் குழந்தைகளுடன் குதூகலமாக விளையாடி கொண்டிருந்தார்கள். பொன்னம்பலத்தின் நீண்ட நாள் ஆசைக்காக தீபக் அங்கேயே ஒரு பெரிய மாட்டுத் தொழுவம் அவருக்காக அமைத்து கொடுத்திருந்தான். அதனால் சிறிது நேரம் குழந்தைகளுடன் விளையாடிவிட்டு அவர்கள் அனைவரும் தோட்ட வேலைகளை பார்க்கவும் மாடுகளை கவனிக்கவும் சென்று விடுவார்கள். அதன் பிறகு குழந்தைகளை தீபக் தான் கவனித்துக் கொள்ள வேண்டும். சந்திரனுக்கு ஒரு கல்லூரியில் பிரின்சிபல் வேலை கிடைத்துவிட்டதால் அவனும் தன் மகனை தீபக்கிடம் கொடுத்துவிட்டு வேலைக்கு சென்று விடுவான். எல்லோரும் ஒரே வீட்டில் ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக மகிழ்ச்சியின் உச்சத்தில் வாழ்ந்து வந்தார்கள். 2 மாதங்கள் கழித்து அந்த உலக அளவிலான கருத்தரங்கம் நடைபெற தயாராக இருந்தது. தீபக் முன்னால் வேலை பார்த்த அதே கல்லூரியில் அந்த கருத்தரங்கம் மிக விமரிசையாக பிரம்மாண்டமாக தொடங்கியது. தீபக் மேடைக்கு முன்னால் ஓடி ஓடி எல்லா வேலைகளையும் கவனித்து கொண்டிருந்தான். அப்போது சீஃப் கெஸ்ட் நாற்காலியில் முன்வரிசையில் ஒரு பெண் கம்பீரமாக அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்த தீபக்கின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பொங்கி விழுந்தது. ஆம், அது கார்த்திகா. அன்று அங்கு வந்த மாணவர்களுக்கு வாழ்வில் முன்னேறுவதற்கு தேவையான வெற்றி படிக்கட்டுகள் என்னும் தலைப்பில் சிறப்புரை ஆற்றப்போவது அவள்தான். மாநில அளவில் நீச்சல் போட்டியில் வென்று சாதனை பெண்ணாக திகழும் கார்த்திகாவை இன்று உலகமே நிமிர்ந்து பார்த்தது. தன்னை ஒரு நோயாளியாகவும் முட்டாளாகவும் கருதிய அதே உலகத்திற்கு முன்னால் இன்று ஒரு வெற்றியாளராக கார்த்திகா நிற்கிறாள். தீபக் தனது வாழ்நாளில் வந்த அத்தனை தடைகளையும் தகர்த்து தனது அத்தனை சவாலிலும் ஜெயித்து இன்று வெற்றி பெற்றுவிட்டான். தீபக் அவளது வாழ்வை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு இழுத்து வந்துவிட்டான். அவர்கள் இருவரது வாழ்விலும் இன்பமும் நிம்மதியும் இப்போது கார்த்திகை தீபமாக பிரகாசிக்க தொடங்கிவிட்டது. ஹீரோ என்ற தலைப்பில் தொடங்கிய இந்த கதையை வெற்றிகரமாக முடித்துவிட்டேன். ஆனால் இந்த கதையின் உண்மையான ஹீரோ யார்? தான் பெற்றோர் என்று நம்பியவர்களை தன்னை ஏமாற்றிய பிறகும், வாழ்வதற்கே பிடிமானம் இல்லாமல் வீழ்ந்த பிறகும் மீண்டும் எழுந்து தனது ஆசைகளையெல்லாம் ஓரங்கட்டி வைத்துவிட்டு பல்வேறு தியாகங்களை செய்து அவப்பெயர்களை சந்தித்து தன் மனைவியின் லட்சியத்துக்கு உறுதுணையாக நின்று இன்று அவள் பெற்ற வெற்றியை தனது வெற்றியாக நினைத்து கண்கலங்கி நிற்கும் தீபக்கா? தனக்கு கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை, தன்னை மற்றவர்கள் தவறாக நினைத்தாலும் பிரச்சனை இல்லை, தனது மகளும் மருமகனும் வாழ்வில் சந்தோஷமாக இருக்க வேண்டும்,
தங்கள் காலத்திற்கு பிறகு சுற்றியிருப்பவர்கள் அவர்களின் பிரச்சனைக்கு தோள் கொடுத்து உதவ வேண்டும் என்று நினைத்த பொன்னம்பலமா? இல்லை, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உனக்கு உறுதுணையாக நான் நிற்பேன். சந்தோஷமான நேரத்தில் மட்டுமல்ல, உனக்கு கஷ்டமான நேரத்திலும் உன்னுடன் நான் இருப்பேன் என்று நட்புடன் தோள் கொடுத்த சந்திரனா? இந்த கதையின் உண்மையான கதாநாயகன் யார்? தீபக்கா, பொன்னம்பலமா, இல்லை சந்திரனா? ஒரு கதையின் நாயகன் என்பவன் கையில் அருவாளை தூக்குவதாலோ அல்லது எதிரிகளை அடிப்பதாலோ மட்டும் உருவாவதில்லை. அநீதிக்காக குரல் கொடுக்கும் போதும், தன்மானத்திற்காக போராடும் போதும், தனக்கு நெருக்கமானவர்களுக்காக தன்னை தாழ்த்தி கொள்ளும் போதும் அங்கே அவன் ஒரு உண்மையான நாயகனாக மாறுகின்றான். ஹீரோ என்றால் மற்றவர்களை காப்பாற்றுபவன் மட்டுமல்ல, ஒருவரை தனக்கு தானே காப்பாற்றிக் கொள்ளும் அளவுக்கு தகுதியானவராக மாற்றுபவனும் தான். ஒரு ஆண்மகன் என்பவன் கதையிலும் சினிமாவிலும் மட்டுமே கதாநாயகனாக ஜொலிப்பதில்லை. நிஜ வாழ்க்கையிலும் தனது சுக துக்கங்களை மறந்து, விருப்பு வெறுப்புகளை மறைத்து, குடும்பத்திற்காக தன் வாழ்வை தியாகம் செய்யும் ஒவ்வொரு ஆண்மகனும் ஒரு சிறந்த ஹீரோதான். சமூகத்தில் நடக்கும் அநீதிகளைக் கண்டு தனக்கென்ன என்று கடந்து போகாமல் பொங்கி எழும்பும் ஒவ்வொரு ஆண்மகனும் ஒரு உண்மையான ஹீரோதான். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு லட்சியத்துக்காக போராடி கொண்டிருக்கும் நம்முடன் வாழும் அனைத்து ஹீரோக்களுக்கும் இக்கதை சமர்ப்பணம். எனது 3வது நாவலான கார்த்திகை தீபம் கதையை முடிக்க உறுதுணை செய்த அனைத்து உறவுகளுக்கும் சிரம் தாழ்ந்த நன்றிகள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் விரும்புகிற ஹீரோ யார், அதுக்கான காரணம் என்னங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதை போல் இன்னும் நிறைய கதைகளை கேட்டு மகிழ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.